அனைவருக்கும் வணக்கம். இது என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் டு ஃபேஸ் 4 ரோட் ட்ரிப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவின் தொடர்ச்சி தான் இது. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு வீடியோ ரோடோ அதே போல் தான் இருக்குது. வள்ளலார்லேருந்து ஃபேஸ் 4 போகிறதுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது. இங்கே என்னென்னா, நம்ம அப்போ பார்க்கும்போது சாக்கடை தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இந்த செப்டிக் டேங்க் வாட்டர்லாம் இருக்குது. வழிஞ்சு ஒரு 2 வருஷமாக ஓடிட்டு இருக்குது. இந்த தண்ணியும் கடந்த 2 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராஜெக்ட் போகுது, யார் நக்கீரர் தெரு, இந்த போர்டு யாருக்காக வச்சுருக்காங்க? நடந்து போகிறதுக்கே வழி இல்லை, அப்புறம் எதுக்கு போர்டுன்ற நிலைமையில் தான் இருக்குது. இந்த ஊர் ஃபுல்லாக வச்சுருக்க போர்டு இப்படி தான் இருக்கும். நடக்கவே ரோடு இருக்காது, ஆனால் போர்டு மட்டும் வச்ச போர்டே உடஞ்சி போய் பல இடத்துல தொங்கிட்டு கிடக்கு. பட் ஆனால் ரோடு இது வரைக்கும் போட்ட பாடு இல்லை. ஒரு 2லேருந்து 3 வருஷமாக இந்த ரோடு இப்படி தான் இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏரியாவில் 7 கிளாஸ்னு ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்கூல் வேன்லாம் இந்த பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஒரே வேன் கூட வர்றதில்லை, அந்த 7 கிளாஸ் பஸ்ஸும் வரதில்லை. ரீசன் இந்த ரோடு ப்ராப்ளத்தால் மட்டும்தான். ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரோட்டில் நடக்க முடியுமா அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இது கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கான தீர்வை சொல்லணும். இதெல்லாம் என்னது ரோடு, இதெல்லாம் மனுஷன் நடக்க முடியுமா? இங்கே சித்தார்த்தா ஸ்கூல்னு இருக்குது. அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்காகவாவது ரோடு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கணும். நோ யூஸ். ஃபேஸ் 4 இதுதான் பெரிய ரோடு. பட் ஆனால் இப்போ 2 பேர் சேர்ந்து ஒன்றா நடக்க முடியாது, அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது ரோடு. இதுக்கெலாம் ரீசன் வந்து பப்ளிக் தான் ரோடை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த பாதாள சாக்கடை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன நடக்குது இப்போ? பாதாள சாக்கடை திட்டம்னா ஊரே சாக்கடை ஆக்குறதுன்னு நினைக்கிறேன். அந்த திட்டத்தோட மீனிங் வந்து ஊரே சாக்கடை ஆகிடுது. ஒரு வீட்டில் ஆள் இல்லைன்னா முடிஞ்சது, அந்த வீட்டை நாஸ்தி பண்ணி முடிச்சு எடுத்துவாங்க. பரவாயில்ல. நாயா வண்டி ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குது. இந்த ரோட்டில் யாருன்னா நடந்து வர முடியுமா சொல்லுங்கள்? 2 வருஷமாக ரோடு இதே போல தான் இருக்குது. அவரோட நிலைமையை மட்டும் பாருங்கள். இதை அவர் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. அது வயசானவங்க வாக்கிங்கோ இல்லை ஏதாவது வெளியே வரணுன்னா இதெல்லாம் சகிச்சிக்கின்னு இதை விட கொடூரமான ரோட்லலாம் நடந்து பயணம் பண்ணின்னு தான் இருக்காங்க 5 வருஷமாக. இதுக்கான நடவடிக்கை யாரும் இது வரைக்கும் கலெக்டரும் யாருமே, இது யார் இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவ் வர்றதுக்கு சேராகுது அப்படின்னா எவ்வளோ நாளாடா ஆக்கிற? 1 மாதம் வாங்கி வந்தியாடா அப்படின்னு. நான் 16 நாள் தான் ஆகுது அப்படின்னா. 16 நாளுக்கே என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்?